வெஸ்ட் இண்டீஸ் 107 ரன் வெற்றி. இந்தியாவின் அரையிறுதி கனவு 99% முடிந்தது. மீதமுள்ள 1% வாய்ப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் 107 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சதுனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி உளுந்துருக்கு. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 பாயிண்டில் இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களும் 2 பாயிண்டில் இருக்காங்க. இந்தியாவும் ஜிம்பாப்வேவும் 0 பாயிண்டில் இருப்பாங்க. ஆனால் இப்போ மெயின் விஷயமே வெஸ்ட் இண்டீஸோட நெட் ரன் ரேட் தான். வெஸ்ட் இண்டீஸ் +5க்கு போயிட்டாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா +3ல் இருக்காங்க, இந்தியா -3ல் இருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கு செமிஃபைனல்ஸ் போக ஒரே வாய்ப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, 26ஆம் தேதி வியாழக்கிழமை 3 மணிக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடக்கிற மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சே ஆக வேண்டும். சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சா மட்டும்தான் இந்தியா செமிஃபைனல்ஸ் போக முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மேட்ச்சை ஜெயிச்சாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 4 பாயிண்டில் இருப்பாங்க, வெஸ்ட் இண்டீஸ் 2 பாயிண்டில் இருப்பாங்க, இந்தியா 0 பாயிண்டில் இருப்பாங்க. 26ஆம் தேதி நைட்டு இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் மேட்ச் நடக்கும். அதில் இந்தியா வின் பண்ணால் மட்டும் போதும், நெட் ரன் ரேட் தேவையில்லை. அப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் 2 பாயிண்டில் இருப்பாங்க, இந்தியா 2 பாயிண்டில் இருப்பாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா 4 பாயிண்டில் இருப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கடைசி மேட்ச்சில் ஜிம்பாப்வேயோட வின் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா 6 பாயிண்டோட செமிஃபைனல்ஸ் போயிடுவாங்க. இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடக்க போகிற கடைசி மேட்ச்சில் அது ஒரு கிட்டத்தட்ட குவார்ட்டர் ஃபைனல் மாதிரி தான். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செமிஃபைனல்ஸ் போவாங்க 4 பாயிண்டோட. தோக்குறவங்க வீட்டுக்கு வர வேண்டியது தான். ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 4 பாயிண்ட் போயிடுவாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா 2 பாயிண்ட் வந்துடுவாங்க, இந்தியாவும் ஜிம்பாப்வேவும் 0 பாயிண்டில் இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு 26ஆம் தேதி நைட்டு இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் நடக்கிற மேட்ச்சில் இந்தியா ஜிம்பாப்வேவை 100 ரன் வித்தியாசத்தில் தோக்கடிக்கிற சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அடுத்து இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் நடக்கிற மேட்ச்லேயும் இந்தியா 100 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை ஜெயிக்கணும். இது நடக்குமான்னு கேட்டால் சந்தேகம்தான். இந்தியா ஜிம்பாப்வேவே வேணால் 100 ரன் வித்தியாசத்தில் தோக்கடிப்பாங்க, ஆனால் வெஸ்ட் இண்டீஸை 100 ரன் வித்தியாசத்தில் வாய்ப்பே இல்லை. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் நடக்கிற மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் தோத்தே ஆக வேண்டும். சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சு அவங்க ஒரு டீம் செமிஃபைனல் போயிட்டாங்கன்னா இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் நடக்கிற மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணி செமிஃபைனல் போகணும் அப்படின்னு என்னோட ஆசை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.